ஸோ, இப்போ நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து காது கேட்கும் திறன் நல்லா இருக்கு. ஆனா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தல சுத்தல் பயங்கர சிவியரா இருக்கு. ஸோ, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த மாரி ட்ரீட்மெண்ட் குடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரா கெனாலிகுலர் அதாவது நம்ம காதுக்குள்ள போயி ஸ்டீராய்டு மருந்த வந்து செலுத்துவோம். இந்த ஸ்டீராய்டு மருந்து என்ன பண்ணும்னா, அந்த காதுக்குள்ள இருக்கிற அந்த பிரஷர எல்லாத்தையும் ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக அந்த பிரஷர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றனால, இந்த சில பேத்துக்கு இந்த காது கேட்கும் திறன் நல்லா இருக்கக்கூடிய, ஆனா இந்த சிவியர் வெர்டிகோ இருக்கிற ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டீராய்டு மருந்து காதுக்குள்ள குடுத்தா அது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஸ்டீராய்டு மருந்து கேட்காதப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டத்த வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிருவோம். அதாவது என்னன்னா, காது கேட்கும் திறன் நல்லா இருக்கணும். ஆனா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தல சுத்தல் வரக்கூடாதுன்னா, முக்கியமா இந்த பேலன்சிங் அதாவது நம்ம பேலன்ஸ சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டத்த நம்ம டெஸ்ட்ராய் பண்றதுக்காக, நம்ம என்ன பண்ணுவோம்னா, செலக்டிவ் லேப்ரின்தைன் டெஸ்ட்ரக்டிவ் அதாவது ஓட்டோடாக்சிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டத்த வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய மருந்த நம்ம காதுக்குள்ள குடுப்போம். அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டாமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்து. ஸோ, அந்த ஜென்டாமைசின் மருந்த வந்து நம்ம காதுக்குள்ள ஹை டோஸ் செலுத்தும்போது, அது வந்து குறிப்பா அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டத்த மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிரும். இது வந்து செலக்டிவ் ட்ரீட்மெண்ட்.